ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்வீட்டி. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் டு சிட்டி அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நோட்டிஃபைல வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் லாஸ்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணாமோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்னா, நம்ம டயாங் வந்துட்டு காலேஜ் விட்டு வெளில வந்திருப்பான். ஸோ வழி தெரியாமல் பயத்தில் பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டுருப்பான். அப்போ கரெக்டாக ஒரு பைக் செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங் பக்கத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கும். அந்த பைக்கில் இருந்த ஒரு பர்சன் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டயாங் முன்னாடி போயிட்டு நிற்பாங்க. டயாங் ஒரு மாதிரி க்யூட்டாக ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்டே நின்றுட்டுருப்பான். ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அது. டயாங் கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்கான். யார் நீங்கள்? என்ன வேணும்? ஏன்னா யாருன்னு தெரியல அவனுக்கு. அது 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 வந்து நீங்கள் நான் படிக்கிற காலேஜில் தான் இருக்கீங்களா? ஆமாம், மார்னிங் கூட பார்த்தியே. ஆமாம், மறந்துட்டேன். சரி, எங்கன்னா தனியாக நின்றுட்டுருக்கா, வீட்டுக்கு போகலையா? நான் இங்கே புதுசு, எனக்கு தெரியல. ஒரு பஸ்ஸு வரும்னு அப்பா சொன்னாங்க, ஆனால் அது இன்னும் வரல. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. என்னோட ஃபோனு ஆன் ஆக மாட்டேங்குது. அப்பாவுக்கும் கால் பண்ண தெரியல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். ஸோ டயாங் இப்படி க்யூட்டாக சொல்லவும் ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ பயத்தில் நின்றுட்டுருக்கேன், நீங்கள் என்னென்னா சிரிச்சிட்ருக்கீங்க. சரி சரி, இப்படி பண்ணால் சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வேணா உன்னை வீட்டில் போயிட்டு விடுறேன். நீங்களா? ஆமாம், நான் தான். ஆனால் உங்களுக்கு என் வீட்டு அட்ரஸ் தெரியுமா? ஏண்டா, நேற்று தான் நீ பால்கனியில் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தா, நானும் அதை பார்த்தேன். தெரியுமான்னு வர கேட்குற. நேற்று நீ பால்கனியில் நின்றுட்டு இருந்தியே, அது உங்கள் வீடு தானே? ஆமாம், என் வீடு தான். அப்புறம் என்ன? ஆனால் நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா நேற்று, அதுவும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி? அது ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அப்பா கூட வந்திருந்தேன். அவர் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னை வெளில விட்டுட்டு அவர் மட்டும் போயிட்டு பேசினார். எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நேற்றே வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். புரியல. ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருந்தா நேற்றே வந்து பேசியிருப்பேன்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி. என்ன எங்கே நின்றுட்டுருக்க போறியா, இல்லை வரலான்ற ஐடியா ஏதாச்சும் இருக்கா? பாரு, கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. வரியா இல்லை? நான் வரேன், ஆனால் எனக்கு இதில் எப்படி உட்காரணும் தெரியாதே. இது என்னது? நீங்கள் வந்தீங்களே, அது பேர்? அது பைக்கு. பைக்கா? ஆமாம். சரி, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சவுண்டு வந்துட்டு டயாங்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே அவனும் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நிற்கிறான். பேக்கை வேணா கொடு, நானே வச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஆடா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வாங்கி டயாங்கோட பேக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறான். இப்போ டயாங் தான் அதில் எப்படி உட்கார்றதுன்னே அவனுக்கு தெரியல. டபுள் சைடு லெக் போட்டு அப்படியே செட் பண்ணிக்கிறான். ஜங்குக் தான் பைக்கை செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான்.
அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே ஒரு ரைட் போகுது. கிளைமேட்டும் செம்மையாக இருக்கு. ஒரு மாதிரி டார்க் கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி அப்படியே காற்றுலாம் செம்மையாக அடிக்குது. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டில் டேக்குக்கு 2 பேருமே அவ்வளோ அழகாக அந்த பைக் ரைட் போகிறாங்க. இங்கே டயாங்கு தான் அந்த பைக் ஃபாஸ்ட்டாக போகவும் பயமாக இருக்குது. ஜங்குக்கோட ஷோல்டரை டைட்டாக பிடிக்கிறான். மன்னிச்சுக்கோ, எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக போறியா? ஆ சரி, பரவாயில்ல, இதில் இருக்கு, சாரிலா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கொஞ்சமாக ஸ்லோவாக போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம டயாங்கோட வீட்டுக்கு வெளில தான் ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமில் பைக்கை போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். நம்ம டயாங்கும் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறான். நன்றி, ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், உனக்கு ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு? எனக்கு காலேஜில் கூட பெருசாக ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. 2 பேர் தான். அவங்களுமே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க. ஆனால் நீ ஏன் இதெல்லாம் பண்ண? அதுலேயும் நான் உன்னை பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பொறுக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ ரொம்ப நல்ல பையன். அப்போ நீ என்ன பொறுக்கேன்னு நினச்ச, அப்படி தானே? அது அது வந்து உன்னோட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி விடு, தப்பு இல்லை. அப்புறம் ஏதாச்சும் ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? என்கிட்ட தான் உன் நம்பர் இல்லையே. சரி, நோட் பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு தான் இதில் எப்படி நோட் பண்ணுறதுன்னு தெரியாதே. ஒன்று பண்ணுறியா? நீ இந்த நான் என்னோடய ஃபோனு தரேன், நீ அதில் உன்னோட நம்பரை போட்டு உன் பேரை போட்டு சேவ் பண்ணி தாயே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ டயாங் இப்படி ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுறது ஜங்குக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அவன் ஒரு மாதிரி அட்மைர் பண்ணி பார்த்துட்டு டயாங்கோட மொபைலை வாங்கி அவனோட நேம் வச்சு சேவ் பண்ணி விடுறான். ஆமாம், உன்னோட நேம் என்ன? ஜங்குக். என்னோட நேம் ஜங்குக். உன் நேமை நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கே 1 வாரம் ஆகிடு போலையே. சரி இரு, நான் ஏதாச்சும் சின்னதாக உனக்கு நேம் வைக்கிறேன். போடுறா, நேம்லாம் வைக்க தெரியுமா? சரி, என்ன நேம் வைப்பா? அது என்ன நேம் வைக்கலாம்? ஜங்குக்கு. அதில் குக்கு. குக்கி. என்ன குக்கியா? குக்கின்னு கூப்பிடவா? எப்படி வேணால் கூப்பிடு, உன்னோட இஷ்டம் தான். அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், எனக்கு இந்த காலேஜ் வந்ததுலேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும். நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேன். அதான் எனக்குன்னு யாரும் ஃப்ரெண்டே கிடையாது தெரியுமா? நீ என்ன எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விட்டியா? அதுவும் இல்லாமல் நான் உன்னை அடிக்கடி பார்த்தேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு. அதுக்கு என்ன, தாராளமாக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ சரி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு கை கொடு அப்படின்ட்டு டயாங் தான் க்யூட்டாக அவனோட ஹேண்டை கொடுக்குறான். ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். சரி டயாங், நீ பாரு, நான் கிளம்புறேன், எனக்கு வேறு வேலை இருக்கு. என்ன, வீட்டுக்கு வரலாம்ல? பாத்தியா, எவ்வளோ நேரம் இருந்ததுக்கு இப்போ தான் உனக்கு வீட்டுக்கு கூப்பிடணும்னு தோணிருக்குல்ல? ஐயோ,
அப்போல்லாம் இல்லை குக்கி. நீ இன்னொரு நாளைக்கு வா. சரி, கண்டிப்பாக வரேன். இப்போ கிளம்புறேன். பாய். நைட்டு கால் பண்ணுறேன். ஆ சரி, பாய். இப்போ ஜங்குக் தான் பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ மிரர் வழியாக டயாங் நின்றுட்டுருக்கதே பார்த்துட்டே போகிறான். அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் டயாங்கும் அப்படியே நின்று பார்த்துட்டு அவனும் வீட்டுக்குள்ளே போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். டயாங்கோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டயாங்கை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டயாங், தங்கமே, எங்கே போயிட்ட நீ? உன்னை நான் எவ்வளோ காணும் தேடினேன் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். அவர் என்னன்னா மீட்டிங் அது இதுன்னு சொல்லி வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன் வர்றதுக்கு இவ்வளோ நேரம்? நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா என் பிள்ளைய காணும்னு. அம்மா, அது நான் வீட்டுக்கு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபோனில் அந்த மேப்பு வேலை செய்யலை. வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன்னா அப்போ தான் என் காலேஜில் படிக்கிற ஒரு பையன் என்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்து விட்டான். ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போலையே. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பையனா? யாருன்னே தெரியாத ஒரு பையனை கூப்பிட்டு வந்து விட்டுருக்கான். இல்லைம்மா, அவனை எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியா? சரி, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டல, எனக்கு அது போதும். அம்மா, அப்பா இன்னும் வரலையா? ஆமாட்டையாங், எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு நான் வர லேட் ஆகும்னு. என்ன லேட் ஆகுமா? ஏன்பா, என்னாச்சு? அது அப்பா கிட்ட நான் சொன்னேன் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு எந்த துணியும் இல்லைன்னு. ஆனால் நாளைக்கு நான் இப்போ எதை போட்டுட்டு போகிறது? என்கிட்ட தான் துணியும் இல்லையே. எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது. அதை போட்டுட்டு போனால் எல்லாரும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. நான் நாளைக்கு இல்லைன்னா போகலை. ஏன் டயாங், இன்னைக்கு ஏதாச்சும் சொன்னாங்களா உன்ன? அது அது ஐயோ, அம்மா கிட்ட என்னை ஒரு மாதிரி பேசினாங்கன்னு சொன்னான். எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. ஆஹா, இல்லைம்மா, எதுவும் சொல்லலை. ஆனால் பயமாக இருக்கு. சரிப்பா, பயப்படாத. இப்போ என்ன உனக்கு? துணி தானே வேணும். அப்பா கிட்ட சொல்லி நான் எடுத்து தர சொல்கிறேன், சரியா? சரிம்மா. பாரு, சட்டைலாம் எப்படி கசங்கி போயிருக்கு. போயிட்டு சட்டையை மாற்றிட்டு வா. நான் உனக்கு ஏதாச்சும் செஞ்சு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. சீக்கிரம் போயிட்டு வா. இப்போது டயாங் தான் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே அவனோட பேக்கை அங்கே இருக்க சோஃபாவில் வச்சுட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப்பில் ஏறி ரூமுக்கு தான் போகிறான். ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரூம்லேயே சிட் பண்ணியிருக்கான் ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு நான் எப்படி காலேஜ் போகிறது? ஐயோ, மறுபடியும் இதே சட்டையை போட்டு போனால் என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்க? உங்ககிட்ட வேறு சட்டையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. நேற்று வேறு என்னை அப்படி தான் பண்ணாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மா கிட்ட சொன்னால் அப்புறமா எடுத்துக்கலான்றாங்களே. ஆனால் எனக்கு நாளைக்கே வேணுமே. அப்பா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணுறான். கால் எடுக்கலை. ஸோ அப்படியே கால் பண்ணி பார்த்துட்டு அவனும் டயர்டாயிட்டான். இப்போ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் கீழே இறங்கி வரான். ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கிம் வீட்டுக்கு வராங்க. ஒரு 9 o'clock போல் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணுறாங்க. என்னங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? சரி, சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், போயிட்டு சாப்பிடுங்க, குளிச்சுட்டு வந்துட்டு. சரிம்மா. டயாங் வந்துட்டானா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வந்துட்டான், சேஃபாக தான். அவனுக்கு வழி தெரியலையா. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச பையன்தான் யாரோ கூட்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா தெரிஞ்ச பையனா? யாராக இருக்கும்? சரி, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். அவன் என்னமோ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 9:30. இதுக்கப்புறம் கடை இருக்குமான்னு தெரியலையே. நான் வேற அவன்கிட்ட சொன்னேன்,
விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அவன் என்கிட்ட ஒரு ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொன்னாம்மா. நாளைக்கு அவன் எழுந்ததும் சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. ஆ சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா டயாங் தான் தூங்கவே இல்லை. அவன் ரூமில் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே படுத்திருக்கான். அப்போ கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. ஆ ஐயோ பயந்துட்டா. இந்த டைமில் யார் ஃபோன் வருது அப்படின்ட்டு அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். இவ்வளோ நேரம் சேடாக இருந்த ஒரு பையன் அப்படியே அவனோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. ஸோ அது நம்ம ஜங்குக் தான். குக்கி இவன் இதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண தெரியாமல் எப்படியோ அட்டன் பண்ணி அவன் இயர்ஸில் வைக்கிறான். ஹலோ. டயாங். சொல்லு குக்கி, என்ன ஃபோன் பண்ணியிருக்க? நான் தான் உங்ககிட்ட போக்குள்ளே சொன்னேன்ல கால் பண்ணுறேன்னு. ஆமாம்ல, நான் தான் மறந்துட்டேன். சரி, நாளைக்கு நீ காலேஜ் வருவ தானே? இப்போ ஜங்குக்கு இப்படி கேட்டதும் டயாங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேட் ஆகுது. டயாங், என்னாச்சு? காலேஜ் வருவியா மாட்டியா? அது அது வந்து அது சொல்லு டயாங், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை, அது நான் எப்படி சொல்கிறது உண்டா? எங்க பாரு, நீ தானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எத்தனாலும் என்கிட்ட சொல்லு, யாராச்சும் ப்ராப்ளம் பண்ணாங்களா? அது அதுவும் இருந்துச்சு. ஆனால் வேற என்ன? நாளைக்கு நான் எப்படி வருவேன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிற? என்கிட்ட தான் ஒழுங்கான துணியே இல்லையே. நான் இன்னைக்கு ஏனோ தானோன்னு தானே வந்தேன். அதனால தான் என்ன எல்லாம் ஒரு மாதிரி கேலி பண்ணாங்க. நாளைக்கு போடுறதுக்கு சுத்தமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா இன்னைக்கு தான் என்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னார். அவரும் லேட்டாக வந்துட்டார். இதுக்கப்புறம் எப்படி போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது தெரியல. இப்போ என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லை அவ்வளோதானே? சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏன்னா நீ நீ வரியா? இல்லைல்ல, வேணாம், வீட்டுக்கெல்லாம் வராத. எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்தா அவ்வளோதான், பிரச்சனை ஆகிடும். இப்போ எதுக்கு பயப்படுற? நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமாம், ஆனாலும் நீ வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். இங்கே டயாங்க்கு தான் எதுவுமே புரியல. சைலண்டாக உட்காந்துருக்கான். அப்படியே இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்? ஐயோ, எனக்கு எதோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் விழுகிறான். போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுவும் இந்த டைமில் இவன் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா என்ன நினைப்பாரு தெரியலையே. ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் பயமாக இருக்கே. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையே திங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தா காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வெளில ஹாலில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இது பெல் சவுண்டு? இந்த டைமில் யாராக இருக்கும்? யாருன்னு தெரில, போய் பாருமா யாருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் தான் எழுந்து டோர்கிட்ட போகிறாங்க. டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக் தான். அது யாருப்பா நீ? என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? ஆண்டி, டயாங் இருக்கானா? உள்ளதாப்பா இருக்கா, வா உள்ளே வா. இப்போ ஜங்குக் தான் உள்ளே வந்ததுமே மிஸ்டர் கிம் தான் யாருன்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அவர் ஜங்குக்கை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே எழுந்து ஜங்குக்கிட்ட போகிறாரு. ஜங்குக், நீயா? நீ எப்படிங்க? அது அங்கிள், நீங்கள் இங்கே எப்படி? இது என் வீடு தான்ப்பா. அன்னைக்கு கூட உங்கள் அப்பா
வீட்டுக்கு வந்தாருல்ல, அது என்ன பார்க்க தான். அப்போது டயாங் உங்கள் பையன்தானா? ஆமாப்பா, என் பையன்தான். ஜங்குக்கு இது ஒரே ஷாக்காக இருக்குது. என்னப்பா திடீர்னு இந்த டைமில் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள். டயாங் வந்துட்டு என்கிட்ட ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதான் நான் அப்படியே வாங்கிட்டு டயாங்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்பா, நான் கூட அதுதான்ப்பா நினச்சேன். எங்கே அவனுக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. வேலை தான் இருக்கா, நீயே போய் கொடுத்துருவா போ. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே ஸ்டெப்பில் ஏறி போகிறான். ஸோ அங்கே பார்த்தா டயாங்கோட ரூமில் டயாங் ஒரு மாதிரி நர்வஸாக பெட்டில் படுத்திருக்கான். இப்போ பார்த்தா சடனாக டோர் நாக் ஆகுது. டயாங்க்கு ஒரே ஷாக்கு. யார் அதா? யாராக இருக்கும்? ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டே டோர்கிட்ட போகிறான். அகைன் நாக் ஆகுது. இப்போ டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறான். அவன் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இப்போ டயாங் தான் பயந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி சடனாக ரூம்குள்ளே இழுத்துட்டு டோரை லாக் பண்ணுறான். உனக்கு அறிவு இருக்கா? இந்த டைமில் உன்னை யார் இங்கே வர சொன்னா? பாரு, நான் சும்மா தானே சொன்னேன். எனக்கு இல்லைனாலும் அதே துணியை கூட நான் போட்டுப்பேன். நீ எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வந்த? லூசா நீ? இங்கே பாரு டயாங், ஏற்கனவே எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்கிற. இதில் அதே ட்ரெஸ்ஸை போட்டு போனால் திரும்ப புள்ளி பண்ண மாட்டாங்களா? அதுக்கு தான் இந்தா வாங்கிட்டா, உனக்கு தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்ட்டு டயாங் கிட்ட கொடுக்குறான். ஸோ அதில் நிறைய பேக்ஸ் இருக்குது. ஒரு 10-12 மேலே ட்ராக்கோட பார்க்குறான். ஏன்னா இவ்வளவும் எனக்கா? ஆமாம், உனக்கு தான். நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, அதெல்லாம் பண்ணாமல் எப்படி? ஆமாம், நீ வீட்டுக்கு வந்தது எங்கள் அப்பா என்ன சொன்னார்? ஏதோ திட்டலாம் ஒன்றா? ஏன் இந்த டைம்லலாம் வரேன்னு கேட்கல? இவன்கிட்ட சொல்லாமல் வேணாமா? இல்லை வேணாம் ஜங்குக். என்ன குக்கி, ஏதாச்சும் சொல்லு. அதுவா, அது நான் இந்த மாதிரி சொன்னேன். நீ என்கிட்ட முன்னாடியே ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னேன். ஈவினிங் கூட நான் தான் உன்னை ட்ரா பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவே உங்ககிட்ட ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி எடுக்கலைன்னு சொன்னார். ஸோ என்னை எதுவும் சொல்லலை. அப்படியா? சரி சரி சரி, இந்தா சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு போட்டு பாரு. நாளைக்கு நீ இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி போட்டு வர, நான் பார்க்கணும். கண்டிப்பாக போட்டு வர. நீ வீட்டுக்கு போ, உன்னை தேடுவாங்க பாரு. மணி ஆகிட்ட. சரி, நான் அப்போது கிளம்புறேன் டயா. பாய், குட் நைட். பாய். டயாங் தான் அழகாக பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டயாங் இப்படி பாக்ஸியாக ஸ்மைல் பண்ணுறதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது டயாங் இப்படி ஸ்மைல் பண்ணுறது. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். என்னாச்சு, போகலையா? போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போகிறான். என்ன இது, எவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசினேன். ஆமாண்ணா, அந்த மாதிரிலாம் ஸ்மைல் பண்ணலையே. இப்போ பண்ணது ஏன் எனக்கு ஒரு மாதிரி அழகாக தெரியுது? இல்லை, ஐயோ, நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்பில் அந்த கீழே இறங்கி வரான். அங்கே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் தான் உட்காந்துருக்காங்க பேசிட்டு. இன்னும் தூங்க போகல. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டு, ஆண்டி, அங்கிள், அப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆகிட்ட. சரிப்பா, லேட் நைட்டாக வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ அங்கிள், இதெல்லாம் என்ன இருக்குது? அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம் தான் எழுந்து ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு, நீ என் பையனோட காலேஜில் தானேப்பா படிக்கிற? ஆமாம் அங்கிள். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்களை தவிர பெருசாக
யாரையும் தெரியாத இது வந்துட்டு புது இடம். அவனுக்கு செட் ஆகுச்சா என்னன்னு தெரியல. ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்னாலேயும் வர முடியாது. என்னால் அவனை எனி டைமும் பார்த்துட்டே இருக்க முடியாது. நீ அவனோட காலேஜ் தான், உனக்கே தெரியும். என் பையனை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா நல்லபடியா, எந்த பிரச்சனையும் வராமல். ஐயோ அங்கிள், இதை நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணுமா என்ன? டயாங்க பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. டயாங்க நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம் தான் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தா ஜங்குக்கும் அப்படியே பேசிட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புறான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஏய் மச்சான், சரக்கு ரெடியாக இருக்குது, பார்ட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது, எப்போ வர? இல்லைடா நான் வரல, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நான் மச்சான் அப்படி சொல்லிட்ட, நீயா அப்படி சொல்கிறது? உனக்கு தான் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமேடா. ஆமாம், ஆனால் எனக்கு இப்போ எதுவும் தோணலை. நீங்கள் பாருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். என்னாச்சு அவனுக்கு? இப்போது ஃபெலிக்ஸ் தான், ஏய் என்னடா ஆச்சு, அவன் வரனா இல்லையா? இல்லைடா அவன் வரலையா, நம்ம மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. தென் இப்போ பார்த்தா ஜங்குக் தான் பைக்கில் போயிட்டுருப்பான். ஸோ டயாங் இன்னைக்கு பிஹேவ் பண்ணது எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்குது. அவனோட பாக்ஸி ஸ்மைல் தான் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்போ பார்த்தா வீட்டுக்கு தான் போகிறான். தென் இப்போ அப்படியே நம்ம டயாங் சைட் பார்த்தா ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்த ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பார்க்குறான். எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ க்யூட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. தென் இது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அவன் அப்படியே பெட்டில் லைட் ஆகுறான். நாளைக்கு நம்ம ரொம்ப அழகாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு தான் தூக்கமே வரலை, பெட்டில் புரண்டு படுக்கிறான். டயாங்கோட பாக்ஸி ஸ்மெல் மட்டும்தான் மைண்டில் வந்துட்டே இருக்குது. என்னாச்சு எனக்கு இன்னைக்கு? எப்பவும் போல தானே இருப்பேன். ஜங்குக், என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா தானே தூங்கினேன், நல்லா தானே சாப்பிட்டேன், என்ன இன்னைக்கு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதுவும் அவனோட அந்த ஸ்மைல் தான் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இல்லை நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் ஸ்மைல் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் தெரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனும் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்லீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் இல்லாமல் நம்ம டயாங் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துடுறான். அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்றைக்கி காலேஜ் போகிறதுக்கு. அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் வியர் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி போயிட்டு நிற்கிறான். அவன் அப்படியே ஜங்குக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட்ஸ்லாம் பார்க்குறான். ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபுல் ஹேண்ட் வச்சது. ஸோ பிளாக் கலர் பேண்ட்டு, அதை அப்படியே எடுத்து வியர் பண்ணுறான். மிரர் முன்னாடி போயிட்டு நின்னான். அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸு, அவனுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நானா இது அப்படின்ட்டு அவனே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம முடி என்ன என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இன்றைக்கி. அவனோட ஹேரு ரொம்ப ஷைனாக இருக்குது. ஸோ அவன் ஷாம்பு சேஞ்ச் பண்ணதால் எண்ணெய் வைக்கலாமா? வேணாம் இப்படி இருக்கட்டும். இப்போ அவன் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ரூமை விட்டு வெளில வரான். ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வந்துட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். அவங்க அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் தான் பின்னாடி போயிட்டு நின்றுட்டு, அம்மா பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு, நான் காலேஜுக்கு போகணும், தோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் இரு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கு, டயாங் அவ்வளோ அழகாக இருக்கான்.
ஐயோ! என்ன இது? என் புள்ளையா இது? எம்புட்டு அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நெட்டி முறிப்பாங்கல்ல அது மாதிரி பண்ணுறாங்க அவங்களோட ஹேண்டில் வச்சு. ஐயோ! எவ்வளோ அழகா இருக்கு. யாருக்குன்னு படக்கூடாது. நீ போயிட்டு அங்கே டைனிங் டேபிள் உட்காரு. நான் உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். சரியா? ம் சரிம்மா. இப்போ அப்படியே டயாங் தான் டைனிங் டேபிளில் போயிட்டு உட்காடுறான். நம்மளை பார்த்ததும் குக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அவன் நம்மளை பார்ப்பானா? நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்ட்டு சொல்லுவானா? என்ன இது? எனக்கே அப்படிலாம் தோணுது அப்படின்ட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே டயாங்கோட அம்மா தான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. டயாங்கும் அவ்வளோ அழகாக சாப்பிட்றான். இப்போ அப்படியே மிஸ்டர் கிம் தான் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. டயாங்க தான் அவர் பார்க்குறாரு. அவருக்குமே ஷாக்காக இருக்குது. இவ்வளோ நாள் ஒரு குட்டி கிராமத்தில் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன் இப்போது இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ அப்படியே டயாங்கிட்ட வந்துட்டு டயாங்கோட ஹெட்டை டேப் பண்ணி கொடுத்துட்டு, என் பையன் பெருசாக வளர்ந்துட்டான்ல? ஆமாங்க, எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டான். அதுவும் அழகாகவும் இருக்கான். சரிப்பா டயாங், நீ சாப்பிட்டுட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். ஏங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க. நேத்தியும் சாப்பிடல, இன்றைக்கும் சாப்பிடல. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா, நீ சொல்லி கேட்காம இருப்பானா? இப்போ மிஸ்டர் கிம்மும் அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நம்ம டயாங் தான் காரில் ஏறி சிட் பண்ணியிருக்கான். காரும் அப்படி மூவ் ஆகுது. போகிற வழியில் டயாங் வழக்கம் போல் அழகாக வேடிக்கை பார்த்துட்டே போகிறான். அவனுக்கு இந்த டே ஒரு மாதிரி நல்லா போகுன்ற நம்பிக்கையில் ரொம்ப எக்ஸைட்டடாக போய்கிட்டு இருக்கான். ஐயோ, என்னைக்காச்சும் எனக்கு டே நல்லா போகணும். நேற்று மாதிரி இன்றைக்கி இருக்காது நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நர்வஸாக இருக்கு அவனுக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் காலேஜில் நம்ம டயாங்க தான் மிஸ்டர் கிம் ட்ராப் பண்ணி விட்டுட்டு, பார்த்துக்கோ டயாங், ஈவினிங் நான் வர முடிஞ்சால் வரேன், இல்லைனா நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடு, சரியா? ஆ சரிப்பா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ளே போகிறான். ஸோ அவன் போனதுமே அங்கே இருக்க பசங்களாம் டயாங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நேற்று வேறு மாதிரி வந்த பையன் இன்றைக்கி கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி அவ்வளோ அழகாக வரான். கேர்ள்ஸ் இன்க்ளூட் டயாங்க ஒரு மாதிரி அட்மைர் பண்ணுறாங்க. டயாங்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே டயாங் போனதுமே நம்ம ஜிமன் தான் டயாங் கிட்ட ஃபஸ்ட்டாக ஓடி வரான். ஏய் என்ன டயாங்க, ஆளே மாறிட்ட. இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க டயாங். ஆ உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். ஆமாம், உங்கள் கூட இன்னொருத்தி இருப்பாள்ல, அவங்க இங்கே பார்த்தியா? இதானே வேணான்றது. வாங்க போங்கன்னு சொல்லாத, நார்மலாக பார்ப்போன்னு சொல்லியே கூப்பிடு. சரி ஜிமன். நோவா நோவாவா? இதோ பின்னாடி நிற்கிறாளே. இப்போ டயாங் தான் திரும்பி நோவாவை பார்க்குறான். நோவாவும் டயாங் கிட்ட தான் ஓடி வரா. இப்போ அவளும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு டயாங் கிட்ட நிற்கிறா. ஷாக்கோடு டயாங்க பார்க்குறா. பாரா டயாங், நீ அது எவ்வளோ அழகாக இருக்க. இப்போ டயாங் தான் க்யூட்டாக பாக்ஸி ஸ்மெல் பண்ணுறான். அவனோட ஐஸ் தான் வேறு யாரையோ தேடுது. சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அங்கே யாருமே இல்லை. ஜங்குக்கு தான் தேடிட்டுருக்கான். சரி வாங்க கிளாஸ் போகலாம். ஆ நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா? நான் அப்புறமா வரேன். ஏன், என்ன பண்ண போகிற? அது ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஒருத்தரை பார்க்கணும். நீங்கள் கிளாஸ்க்கு போங்க, நான் பின்னாடியே வரேன், சரியா? ஆ சரி டயாங், நீ அவங்கள பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நோவாவும் ஜிம்மினும் போயிடுறாங்க. இங்கே டயாங் தான் அப்படி ஸ்லோவாக வாக் பண்ணி ஜங்குக்கு எங்கே இருக்கான்ட்டு தேடிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா அங்கே பைக் பார்க் பண்ணுற பிளேஸில் தான் ஜங்குக் செட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, தனியாக தான் இருக்கான். இப்போ டயாங் தான் அதை நோட் பண்ணிவிட்டு, ஓ நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வாக் பண்ணி முன்னாடி போய் நிற்கிறான். குக்கி
அப்படின்னு கூப்பிடவும் ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். நம்ம டயாங் தான் அவ்வளோ அழகாக பாக்ஸி ஸ்மெல் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். பாரு, நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் எதுவுமே நோட் பண்ணாமல் அப்படியே சைலண்டாக அந்த பைக்கில் சிட் பண்ணிட்டே டயாங்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். டயாங்கும் அப்படியே பாக்ஸியாக ஸ்மைல் பண்ணிட்டே ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ சடனாக ஜங்குக் தான், உன் டிபார்ட்மெண்ட்க்கு வழி தெரியலையா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடு, அங்கே இருக்கு. ஸோ ஜங்குக் இப்படி சொன்னதுமே டயாங்கோட ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அந்த பாக்ஸி ஸ்மைல் போய் ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டு இப்போ கரெக்டாக ஃபெலிக்ஸ் தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, நான் மச்சான், இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, அவன் கிளாஸ்க்கு போக வழி தெரியலையா, அதான் கேட்டான், சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா. இப்போ ஜங்குக் தான் டயாங் கிட்ட போன்ற மாதிரி கண்ணை காமிக்கிறான். டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். என்ன பார்க்குற, அதான் வழி சொல்லிட்டல போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாக சொல்கிறான். டயாங்கோட ஃபேஸு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்கல, அவன் பாட்டுக்கு போகிறான். ஜங்குக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. கரெக்டான டைமில் தப்பாக வந்துட்டானுங்க. இந்த சைட் டயாங் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் டியர்ஸாக வருது. நான் எவ்வளோ ஆசாசியாக இவன் பார்க்கணுன்ட்டு ட்ரெஸ் போட்டு வந்தேன், ஆனால் இவன் என்னை கண்டுக்க கூட இல்லை. குக்கிக்கு என்னாச்சு, ஏங்கிட்ட இப்படிலாம் பேசுகிறான். ஒரு வேளை இவனுக்கும் எல்லார் மாதிரியும் பேச பிடிக்கல போல. டயாங், உன்னால யாருக்கு பிடிக்கும், நீ தான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கல, உன்கிட்டலாம் யார் பேசுவா, இவனும் இதுக்கப்புறம் பேச மாட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணிட்டே அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான். ஓகேடா, நான் இதோட செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். டாடா, பை பாய், லவ் யூ ஆல், see you soon.